ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரிச்சாக க்ரீமியாக நல்லா தயிர் சாதம் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாதத்தை எடுத்து உப்பு போட்டு நல்லா மைய பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா நான் கொஞ்சம் சூடாக இருக்கிற சாதமாக இருந்தால் நல்லா குளகுளன்னு வரும். இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்படி நல்லா கையிலேயே நல்லா மசிச்சுக்கணுங்க. அப்போ தாங்க தயிர் சாதம் ரொம்ப நல்லா வரும். இது வீட்லேயே போட்டு வச்ச மாட்டு தயிர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக உரையூற்றி போட்டிங்கன்னா தயிர் ஆமாம், புளிப்பு வராது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா புளிக்காத தயிர். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா ஒரு மாட்டு தயிர் இவ்வளோ கெட்டியாக வரும். எப்படின்னு ரெசிபி கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ரிச்சாக க்ரீமியாக பண்ணியாச்சு. இப்போ இந்த தயிர் சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன வைக்க போகிறேன்னு பார்க்கலாமா? எல்லாருமே சொல்கிறாங்க நான்வெஜ் தொட்டுக்கிட்டால் நல்லா இருக்குன்னு. எனக்கு என்னமோ நான் தயிர் சாதத்துக்கு நான்வெஜ்ஜே தொட்டுக்கிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வந்து பஞ்சரங்காய் ஊறுகாய். இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அவர் டெல்லியில் தான் அதிகமாக இருந்திருக்காரு அந்த டிஷ்ஷு. அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் அப்படியே அந்த கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தம் குடல் பொரியல். எங்கள் ஊர் பக்கம் ஈரோடு கோபி பக்கமெல்லாம் ஃபேமஸ் இது ரத்தம் குடல் பொரியல். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊருக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நான் இப்போ தான் சாப்பிட்டு பழகிட்டு இருக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய் தயிர் சாதம் தாங்க செம்ம காம்பினேஷனு. இது நல்லா புளிக்காத தயிர் சாதத்துக்கு இதுக்கும் அப்படியே சொல்லவே எச்சில் ஊறுது. அப்படியே எச்சில் ஊறுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்.